கலாத்தியர் 3:13 என்ன போட்டிருக்குது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்ம இதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மேல இப்ப என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கு. எங்க ஆசீர்வதிக்கப்பட்டனா, நான் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே கல்வாரி சிலுவையிலே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன். சாபம் வர்றதுக்கு முன்னாடியே என் மேல என்னத்தை தீர்மானிச்சுட்டாங்க? ஆசீர்வாதத்தை தீர்மானிச்சுட்டாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன். அப்புறம் ஏன் இப்படி இருக்கு? அதுதான் அடுத்த கேள்வி நம்மளுக்கு இல்ல. சரிங்க, நீங்க சொல்றத நான் சொல்லிட்டேன், ஓகே. இப்போ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, என்னுடைய பங்குன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு ஆண்டவர். இப்போ அவர் மாட்டும் செய்யறாரு அப்படின்னா நம்ம எல்லாம் ரோபோட்டா மாறிடுவோம். இப்ப பாருங்க, ஃபேனு அதுவா யோசிச்சா சுத்துது? சொல்லுங்க. அவருக்கு குளிர் தான், கொஞ்சம் கம்மியா சுத்துவோம்னு சுத்துமா? அதெல்லாம் சுத்தாது. சுவிட்ச போட்டா சுத்தும், அவ்வளவுதான். சுவிட்ச் போட்டா லைட் எரியும். இங்க இருக்கிற நம்ம படைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது? அது எப்படி எப்படி உருவாக்கப்பட்டதோ அதன்படி செய்யும். ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வருது, அங்க ஒருத்தருக்கு கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தியா இருக்குதான், நம்ம கம்மியா பேசுவோம்னு சொல்லுமா? அது எல்லாருக்கும் அப்படிதான், அது பாட்டுக்கு பேசும், சவுண்ட் வரும். எல்லா படைப்புகளும் உணர்ந்து தீர்மானித்து இல்ல நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே செய்யாது. சூரியன் சொல்லுமா டயர்டா இருக்குது, டெய்லி காலையில வந்து அப்படி சொல்லுமா? அதெல்லாம் சொல்லாது, அது பாட்டுக்கு வரும். ஆனா மனுஷனாகிய நான் மட்டும்தான் கடவுளே நினைச்சா கூட தேவையே இல்லைன்னு சொல்ல முடியும். ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? உங்களை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, அவரை போலவே படைத்திருக்கிறார். படைச்சிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, தீர்மானிக்கக்கூடிய எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன், நான் சாபத்துல இருக்க மாட்டேன், நான் அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா? நான் சொல்றேன். யாருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வாழ ஆரம்பிக்கிறா? நான் வாழ ஆரம்பிக்கிறேன்.